அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இன்று காலை 11:15 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்ல உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திடீரென டெல்லிக்கு புறப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த டெல்லி பயணத்தின் போது பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள், அதாவது மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், குறிப்பாக அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. அதனால் அதிமுக வட்டாரத்தில் தொடர்பாக கேட்கும் போது டெல்லியில் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அலுவலகத்தை பார்வையிடுவதற்காகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு திரைமறைவிலான ஒரு பேச்சுவார்த்தை இந்த டெல்லி பயணத்தின் போது நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தை உற்று கவனிக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள், அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணத்தின் போது பாஜகவினுடைய உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான அப்பாயின்மெண்ட் பெற்றிருப்பதாகவும் ஒரு சில தகவல் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே அவருடைய பயணம் இந்த தினம் டெல்லிக்கு அமைந்திருக்கிறது. இன்று மாலை டெல்லியிலிருந்து புறப்பட்டு இன்று இரவே அவர் சென்னை திரும்புவார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இதற்கு முன்பு பேசியதை காட்டிலும் அவருடைய பேச்சுக்கள்ல, அவருடைய வார்த்தைகள்ல பல்வேறு மாற்றங்கள் இருந்தது. இதற்கு முன்பு பாஜகவுடன் எப்போதும் அதிமுக கூட்டணி இல்லை, எதிர்வரக்கூடிய சட்டமன்ற கூட கூட்டணி இல்லை என்று ஆரம்ப காலத்தில் பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு ஒவ்வொரு பொது மேடைகளிலும் அரசியல் மேடைகளிலும் பேசும்போது அதிமுகவுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வந்தது. அதே போன்று கூட்டணி தொடர்பான கணக்குகளை எல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பாஜகவோடு வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கை கோர்க்கிறதா, அதற்கான ஒரு பயணம் தானா இது என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பயணத்தினுடைய முடிவில் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் யாரை சந்தித்தார், எதற்கான பயணம் என்பது அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.